Hi all, welcome back to Magic Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி ரெசிபி தான். இந்த ரெசிபியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க மசாலா தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் கறிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 கை அளவுக்கு துருகின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கூடயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ மஞ்சத்தூளோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பிளெண்டரில் இந்த மசாலாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் கறி ரெடி பண்ணணும். அதுக்காக நான் இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 7 பூண்டு பல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் ஜிஞ்சரை ஃபைனாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இன்னொரு 1/2 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம. இப்போ மசாலாலேருந்து நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக வேணும்னா திக்காக, இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸில் நான் ஒரு புளி எடுத்து நான் ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஹாட் வாட்டரில். இப்போ அந்த வாட்டரையும் நான் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கறியில். இப்போ ஒரு தக்காளியை நான் மீடியம் சைஸில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் கறியில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கறி நமக்கு கொதித்து வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணணும். நான் ஒரு 1/2 kg கிங் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த ஃபிஷ் தான் நான் இப்போ குழம்புக்கு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஃபிஷ்ஷு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், அதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ அகெயின் நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெயிட் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வாட்டர் அப்சர்வ் ஆகணும்னா கொஞ்சம் நேரம் வைங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கரண்டி போட்டு கிண்ட வேணாம், மீன் உடஞ்சிரும். ஜஸ்ட்டு 2 பக்கமும் அந்த ஹேண்டலில் பிடிச்சி நீங்கள் ஒரு சுற்றினீங்கன்னா போதும். இப்போ நமக்கு ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் நல்லா ஹாட் ரைஸ்லேயோ இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப எம்மியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நம்ம வைக்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மசாலாஸை நம்ம ஃப்ரை பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வேறு ஒரு எம்மியான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.